அது பார்த்தீங்கன்னா கிளப் ஹவுஸ் இருக்குங்க, கிளப் ஹவுஸ் இருக்குது, ஜிம் இருக்குது. ஸோ நிறைய ஃபெசிலிட்டி இருக்குது, அம்யூனிட்டிஸ் எல்லாமே இது வந்துடும். என்னன்னா வந்து 60% பிளேஸ் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. பேலன்ஸ் 40% வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஸ்பேஸாக கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான லிவிங் ஏரியா, லிவிங் கம் டைனிங் ப்ளஸ் நமக்கு ஒரு பால்கனியுமே வந்துடும். இது பார்த்தீங்கன்னா நம்ம வெசல் வாஷிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. 6 பாயிண்ட் டேப் பாயிண்ட் அவுட்டர் வாட்டர் இதுவும் ப்ராஜெக்டில் ஒரு கோட் பண்ணிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அகம் ப்ராப்பர்ட்டிஸ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் யுவராஜ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தாங்க ரிவ்யூ பண்ண போகிறோம். ஒரு பிராண்ட் நியூ அப்பார்ட்மெண்ட் தான் அதித்தி ஹோம்ஸ். அவங்களோட அப்பார்ட்மெண்ட்டை இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் டீட்டெயில் ஒன்று வந்து நான் வீடியோக்குள்ளே போய் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்றத சொல்கிறேன்னா, நீங்கள் தேடிட்டு இருக்கிற ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம சேனலில் போஸ்ட் ஆகுங்க. ஸோ அதெல்லாமே மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்க தான். ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ப்ராப்பர்ட்டி நீங்களே மிஸ் பண்ணுற மாதிரி ஆகிடுங்க. ஸோ அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து சேருங்க. வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போய் பார்த்து ஒன்று ஒன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போது இந்த ப்ராப்பர்ட்டி தாங்க நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இதோட எலிவேஷன் ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு அமைஞ்சிருக்குங்க. ஸோ ஓவராக பார்த்திங்கன்னா 94 யூனிட் இதில் நமக்கு பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. இப்போதைக்கு நம்மகிட்ட அவைலபிள்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 யூனிட் மட்டும்தாங்க அவைலபிளாக இருக்குது. 44 புக் ஆகி ஆளுங்களே குடியேறிட்டாங்க. அந்தளவுக்கு நல்ல ஒரு பீக்கான லொக்கேஷனில் தான் இருக்குது. எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஸ்ரீ லலிதாம்பிகா மெடிக்கல் காலேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அப்படியே பேக் சைடில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு லொக்கேட் ஆகிருக்கு. நியர்பை பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிக்கு அப்படியே பேக் சைடில் இந்த ப்ராப்பர்ட்டி, ஹைவேலேருந்து அப்படியே பேக் சைடில் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு லொக்கேட் ஆகிருக்குங்க. இன்னும் நம்ம தெளிவாக பார்க்கணுன்னு வச்சுக்கோங்களேன், 10 மினிட்ஸ் ஃப்ரம் அண்ணா நகர் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாக்டாக 10 நிமிஷம் தான். 6 மினிட்ஸ் வந்து கோயம்பேடு மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா, கோயம்பேடு மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து 6 நிமிஷம் தான். விஆர் மால் அந்த மாதிரி நிறையா வந்து ரொம்ப நியர்பைலேயே நிறைய விஷயம் இருக்குது. வாங்க நம்ம ஒன்றா உள்ளே போயிட்டு உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல செக்யூரிட்டி ரூம் இருக்கும். சில்ட் +4 பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. கீழே ஃபுல்லாகவே வந்து நமக்கு கார் பார்க்கிங் வந்துடும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா 4 பிளாக் ABCDன்ற 4 பிளாக் பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. பாருங்கள், சில்ட் +4 பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதால் ஸோ கீழே ஃபுல்லாகவே கார் பார்க்கிங்மே விட்டுருக்காங்க. ஃப்ரண்ட்டில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு கார்டனிங் செட்டப் போட்டு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, ஓவரால் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா 60% பில்டிங்க்கும் 40% வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஸ்பேஸாகவே கொடுத்துருக்காங்க. நல்ல வென்டிலேஷன் அண்டு ஏர் சர்க்குலேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த ப்ராஜெக்டோட ஒரு சின்ன கிளிப் இதில் நான் ஆட் பண்ணுறேன், அதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நான் ஒன்றா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. முகப்பேர் வெஸ்ட் எக்ஸ்டென்ஷனில் 1 BHK விலையில் 2 BHK வாங்கலாம். சென்னை அண்ணா நகருக்கு மிக அருகில் கோயம்பேடு ஜங்ஷனில் இருந்து 5 நிமிட பயண தூரத்தில் விஆர் மால், புகழ்பெற்ற வானகரம், அப்பல்லோ மருத்துவமனை, தலை சிறந்த பள்ளி கல்லூரிகள் என பல எண்ணற்ற சிறப்புகளுக்கு மத்தியில் பிரம்மாண்டமாய் அமைய பெற்றதை PMR குரூப்ஸின் அதித்தி ஹோம்ஸ். தலை சிறந்த கட்டுட வல்லுநர்களை கொண்டு மிக நேர்த்தியாக 4 தளங்களில் சிறுவர் பூங்கா, கார் பார்க்கிங், வாக்கிங் பார்க், கிளப் ஹவுஸ், ஜிம் என அனைத்து வசதிகளையும் கொண்ட கேட்டட் கம்யூனிட்டி உங்களுக்காகவே. இந்த வீடியோ பார்த்தோன்னே இப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும் என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குது அப்படின்றத. இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒன்றுமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே ஃபுல்லாகவே சில்ட்டு, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, சில்ட்டு +4ன்ட்டு கீழே ஃபுல்லாகவே கார் பார்க்கிங் விட்டுருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு EB கனெக்ஷன் வந்துடுங்க. EB மீட்டர் எல்லாமே இதோ இந்த இடத்துல தாங்க நமக்கு வந்துடும். அண்டு நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, பிளாக்குக்கு சென்டராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்டன் ஏரியா ப்ளஸ் சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியான்ட்டு. அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, நீங்கள் மார்னிங் டைமில் வாக்கிங் போகிறீங்க அப்படின்னா இந்த இடத்த நீங்கள் தாராளமாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு நேச்சுரல் அண்ட் இதுவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். நான் இதோட வியூவை வந்து நான் மாடியில் போய்ட்டு ஒரு வீட்டிலேருந்து காமிக்கிறேன். பால்கனி வியூ எவ்வளோ அழகாக இருக்குன்றதை மட்டும் நீங்கள் பாருங்கள். இவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டி அண்ட் மெட்டீரியல் அதெல்லாமே நான் சொல்லவே வேணாங்க. நீங்கள் டேரெக்டாக வந்து சைட்டை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுங்க எந்த அளவுக்கு குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்காங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்குது அப்படின்றது நீங்கள் டேரெக்டாக வந்து பார்க்கும்போதே உங்களுக்கு ஒன்றுமே கிளியராக புரியுங்க. இந்த ப்ராஜெக்டில் எல்லா வீடுமே பார்த்திங்கன்னா நமக்கு 2 BHK பிளான் பண்ணி தாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. 3 BHK இல்லை 1 BHK அந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா அந்த மாதிரி அவைலபிள் இல்லை. நம்மக்கிட்ட 2 BHK மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது.
இப்போ நான் மேலே போயிட்டு ஒரு வீடை நான் ரிவ்யூ பண்ணி காட்டுறேன், நீங்களும் பாருங்கள், உங்களுக்குமே பிடிக்கும்ன்றதை நான் நம்புகிறேன். வாங்க இப்போ நம்ம மேலே போய் ஒன்று ஒன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம மேலே வந்தாச்சுங்க. ஒரு ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா நமக்கு 6 வீடு வந்துடும்ங்க. வெஸ்ட் ஃபேஸிங்கில் 3 வீடும், ஈஸ்ட் ஃபேஸிங்கில் 3 வீடும் வந்துடும். இதே இதுவில் நமக்கு சவுத் ஃபேஸிங்கும் இருக்குது, நார்த் ஃபேஸிங்கும் அவைலபிளாக இருக்குது. எல்லா ஃபேஸிங்லையும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஃபஸ்ட் நம்ம ஒரு வீடை வந்து உங்களுக்கு காமிச்சிடலாம் வாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்க வீடு. ஸோ மெயின் டோர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான டோர், டிசைன் எல்லாமே நல்லாவே இருக்குது பாருங்கள். வாங்க அப்படியே உள்ளே போயிடலாம். ஸோ உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான லிவிங் ஏரியா, லிவிங் கம் டைனிங் ப்ளஸ் நமக்கு ஒரு பால்கனியுமே வந்துடும். நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்பேஷியஸாக இருக்குன்ட்டு. இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைனிங் டேபிள் சின்னதாக நீங்கள் போட்டு ஒரு 4 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிவி யூனிட் செட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக அது இது இபி கனெக்ஷன், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் இபி கனெக்ஷன் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் கார்னர் சோஃபா போட்டு ஆப்போசிட்டில் இந்த இடத்த நீங்கள் டிவி யூனிட்டாக நீங்கள் செட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஏரியாவை வந்து டைனிங் ஏரியாவை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லிவிங் கம் டைனிங், நல்ல ஒரு ஹால் வந்து பார்த்திங்கன்னா காம்பேக்டான சைஸில் லிவிங் கம் டைனிங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு பால்கனியுமே வந்துடும். வாங்க, நான் கீழே காமிச்சிருந்தேன் பார்த்தீங்களா அந்த பார்க்குக்கு அப்படியே வெளியே வந்து மார்னிங் டைமில் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குங்க. காற்று நாய்ஸ் கேன்சலேஷன் போட்டுறதால உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியல. இங்கே தான் பார்த்திங்கன்னா நல்லா காற்றடிக்குது. ஸோ இது வந்து சன்செட் ஆகுது பார்த்தீங்களா, சன்செட் ஆகிறதுக்கு இந்த லொக்கேஷன்லேருந்து பார்க்கும்போது நல்லாவே இருக்குது. இல்லை நீங்கள் அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அப்படியே பக்கத்துலேயே இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு லொக்கேட் ஆகிருக்கு. அதுவும் இந்த ஸ்கூல் கட்டுறாங்க பார்த்தீங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு ஸ்கூல். ஆக்சுவலாக இது 2 இடத்துல தான் இருக்குது. நம்ம தாம்பரத்தில் பார்த்திங்கன்னா ஸ்ரீ நிக்கித்தல் பாடசாலை இருக்குது பார்த்தீங்களா, அதோட பிரான்ச் தான் இங்கேயும் நமக்கு வருது. ஸோ அது மட்டும் இல்லைங்க, நான் டெரஸில் போய் இதை சுற்றி காமிக்கும்போது உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு இந்த லொக்கேஷன் நல்ல ரெசிடென்ஷியல் லொக்கேஷன்ட்டு. வாங்க போய் ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த வீட்டோட டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த வீடு பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்டில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 846 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 946 ஸ்கொயர் ஃபீட் வரைக்குமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குங்க. ஈஸ்ட், நார்த், சவுத், வெஸ்ட் எல்லா ஃபேஸிங்லையும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. அண்ட் யூடிஎஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 47.7% வரைக்குமே நமக்கு யூடிஎஸ்மே கொடுத்துருக்காங்க. அந்தளவுக்கு பிளான் பண்ணி நல்ல ஸ்பேஷியஸாக கீழே பார்த்திங்கன்னா நமக்கு பார்க் ஏரியா, செட்பேக் மட்டுமே கிட்டத்தட்ட 10லேருந்து 15 அடி செட்பேக் விட்டு அந்தளவுக்கு ஸ்பேஷியஸாக நமக்கு பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த வீட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 69 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. 69 lakhs ஆல் இன்க்ளூசிவ். உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன்லேருந்து அடிஷ்னல் சார்ஜஸ் எல்லாமே இந்த 69 lakhsலேயே இன்க்ளூசிவ் ஆகிடும். நமக்கு வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து பார்த்திங்கன்னா 69 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். 77 lakhs 78 lakhsக்குமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. டிபெண்ட்ஸ் ஆன் அது பில்டப் ஏரியாவை பொறுத்து மாறும். அண்டு இந்த ப்ராஜெக்டோட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து 60% பிளேஸ் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. பேலன்ஸ் 40% வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஸ்பேஸாக கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நீங்கள் கீழே பார்க்கும்போது அந்த பார்க் ஏரியா ப்ளஸ் செட்பேக் அதெல்லாம் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். எதுக்காக அவ்வளோ ஸ்பேஸ் விட்டுருக்காங்கன்னா வென்டிலேஷனுக்காக தான், ஏர் சர்க்குலேஷனுக்காக தான். அந்த அளவுக்கு காற்று வசதி, ஆக்சுவலாக ஃபேன் எதுவுமே இல்லை, நல்லா காற்று வருதுங்க. அப்படியே நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துலாம் வாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் அக்காக்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா கிச்சன். இந்த கிச்சன் வந்து நல்ல ஸ்பேஷியஸான கிச்சனாக தான் இருக்குது. கிச்சனில் நமக்கு ஒரு யூட்டிலிட்டி ஏரியாவும் கொடுத்துருக்காங்க, அதையும் காமிச்சிடுறேன். ப்ளஸ் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 அடி வரைக்குமே வால்டைல் போட்டு கொடுத்துருக்காங்க. எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா 2 அடி போடுவாங்க, இவங்க 4 அடி வரைக்குமே வால்டைல் போட்டு கொடுத்துருக்காங்க. கிரானைட் ஸ்டேஜ் எல்லாமே கிரானைட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சமைக்கிற ஸ்டேஜ் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்தமாக இருக்கணுன்றதுக்காக அதுக்கான ஸ்பேஸ் இங்கே விட்டுருக்காங்க. ஸோ சுவிட்ச் பாயிண்ட், இந்த டேப் பாயிண்ட் எதுக்காகனா நீங்கள் ஆர்ஓ வாட்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆர்ஓ வாட்டர் அதுக்கான ப்ரொவிஷன் சுவிட்சஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல விண்டோ வந்துடும். இந்த இடத்துல ஒரு யூட்டிலிட்டி ஏரியா சொன்ன பார்த்தீங்களா வாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெசல் வாஷிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. சுவிட்ச் பாயிண்ட், டேப் பாயிண்ட், அவுட்டர் வாட்டர் இதுவும் இருக்குது. இதை பாருங்கள், இங்கே கீழே காமிச்சிருந்தேன் பார்த்தீங்களா. ஈவினிங் டைமில் நீங்கள் இல்லை மார்னிங் டைமில் ஒரு வாக்கிங் போகிறீங்க, வீட்டில் கொஞ்சம் ஏஜ்டு பர்சன் அவங்களுக்கு வாக்கிங் தான் போகணும் அப்படின்னா வெளியே தான் போக தேவையில்லைங்க. இந்த ஏரியாவே அப்படியே நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஈவினிங் டைமில் உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருக்காங்கன்னா கிட்ஸ் கூட ஈவினிங் டைமில் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் அவங்க கூட நிறையா இன்ட்ராக்ட் ஆகிறதுக்கும் இந்த லொக்கேஷன் நல்லா இருக்குங்க.
இந்த ப்ராஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளப் ஹவுஸ் இருக்குங்க, க்ளப் ஹவுஸ் இருக்குது, ஜிம் இருக்குது. ஸோ நிறைய ஃபெசிலிட்டி இருக்குது, அம்யூனிட்டிஸ் எல்லாமே இது வந்துடும். இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்த்துலாம் வாங்க. இந்த பெட்ரூம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்டில் புக் பண்ண ஒரு கஸ்டமர் அவங்களோட ரிவ்யூ ஒன்று சொல்லிருக்காங்க, அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம். ஹாய், திஸ் இஸ் பிரியங்கா. நான் வந்து அதித்தி ஹோம்ஸில் வீடு வாங்கியிருக்கேன். ரொம்ப ப்ரௌடான ஓனர் ஆக்சுவலி இங்கே வந்து வீடு வாங்கினதில். எஸ், திஸ் இஸ் தேவர்ஷ், மை சன். ஹி இஸ் 3.5 years old and he is studying in Scram Academy, which is just half kilometer from Aditi Homes. And the speciality of this Aditi Homes is this building and every apartment have cross ventilation, which is very rare to have in any apartment. You can have us with direct sunlight to our house, which is a blessing for having a own house and a direct sunlight. You can do my yoga meditation in your own house without going anywhere else. And we have Apollo Hospital, which is very much nearby, 2 streets away. And we have many more amenities like park, gym and party areas and clubhouse also we have. And the place we can get, நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணது வந்து ஒரு calmness. I'm basically a corporate employee and it gives very much calmness for me when I get this home and being here. Overall, in the parking areas, it's been very spacious. You will not have any difficulty while taking car out or in. ரொம்ப ஈஸியாக இருக்கும். And I'm a very proud owner of Aditi Homes. நீங்களும் ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்கள் வீடை அவங்கள மாதிரியே சந்தோஷமாக புக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் பாத்ரூமோட. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு விண்டோவுமே கொடுத்துருக்காங்க. விண்டோ ஓப்பன் பண்ணி விட்டாலே போதுங்க, நல்ல காற்று இருக்குது. ஸோ இதை நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா கபோர்ட் ஒர்க் பண்ணல, நீங்கள் இந்த இடத்துல வுட் ஒர்க் போட்டு கவர் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே வாங்க. பாத்ரூம் பார்த்தீங்கன்னா நமக்கு 7 அடி வரைக்குமே வால்டைல் கொடுத்துருக்காங்க. ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் வந்துடும். வெஸ்டர்ன் ஸ்டைலில் பிளான் பண்ணிருக்காங்க. ஒரு வாஷ் பேஷன் பாயிண்ட்டுமே இருக்குது நமக்கு. இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மாஸ்டர் பெட்ரூமாக பிளான் பண்ணிருக்காங்க. இந்த பெட்ரூமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக இருக்குது. எதுக்காக ஒரு வீட்டில் செல்ஃப்ஸில் கொடுக்காம இருக்காங்கன்னா, நீங்கள் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வுட் ஒர்க்கில் போட்டிங்கன்னா அதுக்கான ஸ்பேஸ் தான். இதெல்லாம் வந்து அவுட்டர் வால்லே கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதை வந்து அப்படியே நீங்கள் வுட் ஒர்க்கில் போட்டு கவர் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த ஸ்பேஸ் அப்படியே இந்த பெட்ரூம்க்கான ஸ்பேஸ் என்னவோ அது அப்படியே உங்களுக்கு கிடச்சிரும். 2 சைடுமே விண்டோ கொடுத்துருக்காங்க. ஏசி பாயிண்ட்டுமே நமக்கு வந்துடும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் வந்துடும். ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட், நமக்கு 7 அடி வரைக்குமே வால்டைல் போட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு வாஷ் பேஷனுமே வந்துடும். ஸோ இப்போதைக்கு இந்த ப்ராஜெக்டில் இருக்க ஒரு யூனிட்டை நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி காமிச்சிட்டேன். இன்னும் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய யூனிட் இருக்குது. இப்போது இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் சைட் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். டேரக்ட் பில்டர் நம்பர் தான். அவர் உங்களுக்கு டேரெக்டாக இங்கே சைட்டை வந்து காமிச்சு உங்களுக்கு டீட்டெயில் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிருவாங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். யாருக்குமே நீங்கள் ப்ரோக்கரேஜ் தரணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் டேரெக்டாக உங்களுக்கு ஆக்சுவலாக மதுரை வாயிலில் நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறவங்களுக்கு இந்த லொக்கேஷன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், பெஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம சப்ஸ்கிரைப் உறவுகள் நிறைய பேர் என்கிட்ட கேட்டது என்னன்னா, கிருங்கம்பாக்கம், மதுரை வாயில் இந்த சைடில் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்குலாம் இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டே வாங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அகம் ப்ராப்பர்ட்டிஸ்.